எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தசமஸ்கந்தத்திலே 4வது அத்தியாயத்திலே ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை கூறுகிறேன். ஸ்லோகம் 1. ஸ்ரீ சுகர் கூறுகிறார், மதுரையும் பதியின் உள்வெளிக்கோட்டை வாசற்கதவுகள் எல்லாம் முன்போலவே மூடிக்கொண்டன. அப்போது குழந்தை அழுகிற ஒலி கேட்டு காவற்காரர்கள் விழித்து கொண்டனர். உடனே அவர்கள் வேகமாக சென்று தேவகியின் 8வது பிரசவத்தை போஜ அரசனான கம்சனுக்கு தெரிவித்தனர். அவன் அதைத்தானே பயந்து நடுங்கி எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஸ்லோகம் 3. உடனே கட்டிலிலிருந்து எழுந்து, இதுதான் அவனை கொல்ல சரியான நேரம், இவன்தான் நமக்கு யமன் என்று கலங்கியவனாக தலைவிரி கோலமாக இடறி விழுந்து கொண்டு பிரசவ அறையை நோக்கி விரைவாகச் சென்றான். ஸ்லோகம் 4. இரக்கத்துக்குரிய பதிவிரதையான தேவகி சகோதரனான அவனை பார்த்து மனவேதனையுடன் சொன்னாள், நற்குணமுடையோய், இவள் உன் மருமகள், பெண்ணை கொல்வது தகாதல்லவா? ஸ்லோகம் 5. அண்ணா, விதிவசத்தால் நீ அக்னி குஞ்சுகள் போன்ற பல சிசுக்களை கொன்றாய். இந்த ஒரு பெண் மட்டுமாவது எனக்கு இருக்கட்டுமே. ஸ்லோகம் 6. பேராண்மை உள்ளவனே, குழந்தைகளை பறிகொடுத்து துன்புறும் நான் உன் தங்கை அல்லவா? அண்ணா, அதனால் பாக்கியமற்ற எனக்கு இந்த கடைசி குழந்தையாவது தரக்கூடாதா? ஸ்லோகம் 7. ஸ்ரீ சுகர் கூறுகிறார், தன் குழந்தையை கட்டிக்கொண்டு மிகவும் நொந்து அழுகிற தேவகி இவ்வாறு வேண்டவே துஷ்டனான அந்த கம்சன் அவளை மிரட்டி அப்பெண் குழந்தையை அவள் கையிலிருந்து பிடுங்கிக் கொண்டான். ஸ்லோகம் 8. சுயநலத்தால் கல் நெஞ்சனான கம்சன் தங்கையின் அப்பொழுது பிறந்த பெண் மகளின் காலை பிடித்து கல்லில் ஓங்கி அறைந்தான். ஸ்லோகம் 9. விஷ்ணுவின் தங்கையான அந்த தேவி உடனே அவனது கையிலிருந்து நழுவி ஆகாயத்தை அடைந்து ஆயுதம் ஏந்திய 8 திருக்கரங்களுடன் தோன்றினாள். ஸ்லோகம் 10, 11. தெய்வத்தன்மை மிக்க மாலைகள், ஆடைகள், நறுமணப் பூச்சுக்கள், இரத்தின ஆபரணங்கள் கொண்டு வில், சூலம், பாணம், கேடயம், கத்தி, சங்கு, சக்கரம், கந்தர்வர், அப்சரசுகள், சக்கரம், கதை ஆகியவற்றை கைகளில் ஏந்தி வழிபாட்டிற்குரிய பொருட்கள் ஏந்திய சித்தர், சாரணர், கந்தர்வர், அப்சரசுகள், கிண்ணர்கள், நாகர் இவர்கள் துதிக்க நின்ற அந்த தேவி இவ்வாறு கூறலானாள். ஸ்லோகம் 12, 13. மூடனே, என்னை கொல்வதால் என்ன பயன்? உன்னை கொல்வதற்காக இப்பழைய எதிரி எங்கோ பிறந்திருக்கிறான். எளிய சிசுக்களை வீணாக கொல்லாதே என்று உரக்க கூறிவிட்டு பகவதியான யோகமாயை பூமியில் பல பெயர்கள் கொண்ட பல க்ஷேத்திரங்களில் பல பெயர்களுடன் வழிபட நின்றாள். ஸ்லோகம் 14. அவள் கூறியதை கேட்டு பெரும் வியப்படைந்த கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் சிறையிலிருந்து விடுவித்து வணக்கமாக கூறலானான். ஸ்லோகம் 15. சகோதரியின் கணவரே, ஆவியான நான் மனிதனை தின்கிற அரக்கன் தன் குழந்தையே கொல்வது போல் உங்கள் 20 குழந்தைகளையும் அழித்தேன். அந்தோ பரிதாபம். ஸ்லோகம் 16. உறவினர் மற்றும் நண்பர்களை இழந்த இரக்கமில்லாத துஷ்டனான நான் உயிரோடு இருப்பினும் சவத்திற்கு ஒப்பானவனே. பிரம்மஹத்தி போன்ற சிசுஹத்தி செய்த நான் எந்த லோகங்களை அடைவேனோ? ஸ்லோகம் 17. மனிதர்கள் மட்டுமல்ல, தெய்வமும் பொய் கூறுகிறதே.
அதனை நம்பிய பாவியான நான் தங்கையின் சிசுக்களை அழித்தேனே. ஸ்லோகம் 18. பெருந்தன்மையுள்ள நீங்கள் தன் கர்ம பலனை அனுபவிக்க வந்த குழந்தைகளை பற்றி வருந்தாதீர்கள். விதிக்கு வசப்பட்ட உயிர்கள் எப்போதும் ஓரிடத்தில் கூடி வாழ முடிவதில்லை. ஸ்லோகம் 19. பூமியில் தோன்றிய பொருட்கள் மறைந்தாலும் பூமி மறையாதிருப்பது போல் இந்த ஆத்மா மறைவதில்லை. மண்ணால் வனையப்பட்ட குடம் அழிந்தாலும் மண் அழிவதில்லை. அதேபோல் இவ்வுடல் அழிந்தாலும் ஆத்மா அழிவதில்லை. ஸ்லோகம் 20. இவ்வாறு உண்மை அறியாதவனுக்கு ஆத்மா அல்லாத உடலில் ஆத்மா என்ற எண்ணம் உண்டாகிறது. உடலே ஆத்மாவென எண்ணுவதால் பேத புத்தி உண்டாகிறது. அதனால் மகன் முதலிய தேகத்தின் சேர்க்கையும் பிரிவும் உண்டாகின்றன. அதனால் பிறப்பு இறப்பு தொடரும். இன்ப துன்பங்களும் முடிவடைவதில்லை. ஸ்லோகம் 21. அதனால் மங்களமானவளே, என்னால் கொல்லப்பட்ட உன் குழந்தைகளை பற்றி வருந்தாதே. ஏனெனில் அவனவன் தான் செய்த கர்மா பலத்தை தான் விரும்பினும் விரும்பாவிட்டினும் சுதந்திரமின்றி அனுபவிக்கிறான். ஸ்லோகம் 22. தேகத்தையே ஆத்மாவென்று நினைக்கும் ஆத்மஞானமற்ற அந்த அறிவிலே தான் கொல்லப்பட்டேன் என்றோ தன்னையை பற்றி நினைக்கும் வரை சுக துக்கங்களால் பாதிக்க பெறுபவனாகவும் பாதிப்பவனாகவும் ஆகிறான். ஸ்லோகம் 23. எனது கொடுஞ்செயலை பொறுத்து கொள்ளுங்கள். ஏனென்று சான்றோர்கள் இரங்கத்தக்கவனிடம் இரக்கங்காட்டுவார் என்று அழுது கொண்டே கூறிய மைத்துனனாகிய கம்சன் தன் தங்கையின் கணவன் மற்றும் தங்கையின் கால்களை பிடித்து கொண்டான். ஸ்லோகம் 24. யோகமாயையாகிற பெண்ணின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்ட கம்சன் தன் அன்பை வெளிப்படுத்தி தேவகியையும் வசுதேவரையும் விலங்கழித்து விடுவித்தான். ஸ்லோகம் 25. கழிவிரக்கங்கொண்ட சகோதரன குற்றத்தை பொறுத்த தேவகி கோபத்தை விடுத்தாள். வசுதேவரும் சிரித்து கொண்டே அவனிடம் கூறலானார். ஸ்லோகம் 26. பெருந்தன்மையனே, உடல் பற்றுள்ளவர் பற்றி நீ கூறியது அனைத்தும் அப்படியே தான் பிறர் என்னும் வேற்றுமை உணர்வும் அகங்காரமும் அறியாமையால் விளைபவை. ஸ்லோகம் 26. பெருந்தன்மையனே, உடல் பற்றுள்ளவர் பற்றி நீ கூறியது அனைத்தையும் அப்படியேதான் தான் பிறர் என்னும் வேற்றுமை உணர்வும் அகங்காரமும் அறியாமையால் விளைபவை. ஸ்லோகம் 27. வருத்தம், மகிழ்ச்சி, பயம், தேசம், பேராசை, மோகம், செருக்கு அவற்றுடன் கூடிய வேற்றுமையை உணர்பவர் ஐம்பொருள் ஜடப்பொருள் ஒன்றை கொண்டே மற்றொன்றை அழிக்கின்ற ஈசனை உணர்வதில்லை. ஸ்லோகம் 28. ஸ்ரீ சுகர் மேலும் கூறுகிறார். இவ்வாறு கபடமின்றி தூய்மையுடன் மனம் தெளிந்த தேவகி வசுதேவர்கள் பேசவே கம்சன் அவர்களது அனுமதி பெற்று தன் மாளிகையை அடைந்தான். ஸ்லோகம் 29. அன்று இரவு கழிந்ததும் கம்சன் அமைச்சர்களை அழைத்து யோகமாயை கூறியது அனைத்தையும் அவர்களிடம் கூறினார். ஸ்லோகம் 30. தேவர்களின் எதிரிகளான தீர்க்காயோசனையற்ற அந்த அசுரர்கள் அரசன் கூறியதை கேட்டு தேவர்களிடம் கொண்ட பகையால் அவனிடம் கூறலாயினர். ஸ்லோகம் 31. போஜ அரசனே, அவ்வாறாயின் உங்களை கொல்ல போகிறவன் எங்கேயோ பிறந்திருப்பது உண்மையானால் ஏக நகரிலும் கிராமங்களிலும் ஆயர்பாடிகளிலும் பிறந்து 10 நாட்களுமாகாத மற்றும் 10 நாட்களேயான குழந்தைகளை கொன்று விடுவோம். ஸ்லோகம் 32. உமது வில்லில்
நானோசனைகளால் மன நடுக்கமும் போரில் பயமும் கொண்ட தேவர்கள் உம்மை எதிர்க்க முயன்றுதான் என்ன செய்ய போகிறார்கள்? ஸ்லோகம் 33. பானங்களை தொடுப்பதில் சிறந்த தங்களது பானங்களால் அடிபடும் உயிர் வாழ எண்ணிய தேவர்கள் போரை விட்டு நாற்று இசைகளிலும் அல்லவா ஓடினார்கள். ஸ்லோகம் 34. நொந்து போன சில தேவர்கள் ஆயுதங்களை கீழே வைத்து வணங்கினார்கள். இன்று சிலர் இடுப்பாடையும் தலைமுடியும் அவிழ நாங்கள் பயந்துள்ளோம் என்று கூறி வணங்கினார்கள். ஸ்லோகம் 35. நீங்கள்தான் அஸ்திர சஸ்திரங்களை இழந்தவர்களையும் தேரில்லாதவர்களையும் பயந்தவர்களையும் வேறு ஒருவரோடு போரிடுபவரையும் போரிலிருந்து ஓடியவரையும் வில் முறிந்தவரையும் போரிடாதவரையும் துன்புறுத்துவதில்லையே. ஸ்லோகம் 36. போர்க்களம் தவிர மற்ற இடங்களில் தற்பெருமை பேசுபவர்களும் சண்டை பயமில்லாத வீட்டில் சூரர்களுமான தேவர்களால் என்ன செய்ய முடியும்? ஒளிந்து வாழ்கிற விஷ்ணுவாலோ காட்டில் திரியும் சிவனாலோ பலவீனான இந்திரனாலோ தவம் புரிகிற பிரம்மாவாலோ என்ன செய்ய முடியும்? ஸ்லோகம் 37. ஆனால் தேவர்கள் நடக்கும் பகைவர்களானதால் அவர்களை அசட்டை செய்யக்கூடாதென்று எண்ணுகிறோம். அதனால் அவர்களை வேருடன் களைந்தெறிய உம்மை பின்தொடர்ந்து நிற்கும் எங்களை ஏவுவீர். ஸ்லோகம் 38. உடலை பற்றிய நோய் மனிதர்களின் அசட்டையால் வேர் ஊன்றியபின் அதனை மருத்துவத்தால் அகற்ற முடியாது. புலன்களே அடக்காமல் அசட்டை செய்தால் பின்னர் அடக்க இயலாது. அதுபோன்று எதிரி பலமடைந்து விட்டால் அசைக்க முடியாது. ஸ்லோகம் 39. தேவர்களுக்கு அச்சாணி ஸ்ரீ விஷ்ணு. நிலைத்து தர்மம் உள்ள இடத்தில் ஸ்ரீ விஷ்ணு என்றும் இருப்பார். அந்த தர்மத்திற்கு ஆணிவேர் வேதமும் பசுக்களும் அந்தணர்களும் தவமும் தட்சிணையுடன் புரிகிற வேள்விகளுமே. ஸ்லோகம் 40. ஆகையால் அரசே வேதம் ஓதுகின்ற அந்தணர்களையும் தவம் செய்பவர்களையும் வேள்வி புரிவர்களையும் வேள்விக்கு கவிசான பால் தருகிற பசுக்களையும் மீதமின்றி கொள்வோம். ஸ்லோகம் 41. அந்தணர்கள் பசுக்கள் வேதங்கள் தவம் சத்தியம் புலனடக்கம் மனவடக்கம் ஆர்வம் பரிவு பொறுமை வேள்விகள் இவை ஸ்ரீ விஷ்ணுவின் உடல். ஸ்லோகம் 42. எல்லோருக்குள்ளத்திலும் வாழ்பவரான அவர் தேவர்கள் அனைவருக்கும் தலைவர், அசுரர்களுக்கு பகைவன். சிவனும் பிரம்மாவும் மற்ற எல்லா தேவர்களும் அவரையே மூல காரணமாக கொண்டவர்கள். ரிஷிகளை துன்புறுத்துவதே அவரை கொல்வதற்கான உபாயம். ஸ்லோகம் 43. ஸ்ரீ சுகர் மேலும் கூறலானார். இவ்வாறு கெட்ட மந்திரங்களுடன் ஆலோசித்த தீய பக்தி கம்சன் காலனின் கயிற்றில் கட்டுண்டு தன் உயிரை பேணுவதில் ஆசை கொண்டு அந்தணரை கொல்வதேயே தனக்கு உதமான செயலாக எண்ணினான். ஸ்லோகம் 44. பிறரை துன்புறுத்துவதில் விருப்பம் மிக்கவரும் விரும்பியபடி வேறு வடிவம் ஏற்பவருமான அசுரர்களை நல்லோரை அழிக்க 4 திசைகளிலும் ஏவிட்டு தன் மாளிகையை புகுந்தான். ஸ்லோகம் 45. அவர்கள் இயல்பாகவே ரஜோகுணம் மிக்கவர்கள், மேலும் தமோகுணத்தால் அறிவு மழுங்கியவர்கள். மரணத்தையும் நெருங்கிய அவர்கள் நல்லோருக்கு துரோகம் செயலாயினர். ஸ்லோகம் 46. பெரியோர்களிடம் பகைமை கொண்டு
அவமதிப்பது என்ற ஒரு குற்றமே ஒருவனுடைய ஆயுள், செல்வம், புகழ், தர்மம், புண்ணிய லோகங்கள், நற்பயன், எல்லா உயர்வுகளும் ஆகிய அனைத்தையும் அழித்து விடுகிறது. இது ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 10வது ஸ்கந்தத்தில் 4வது அத்தியாயம் முற்றிற்று. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் தத் சத். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.